மாலை முகமும் அழுவரு கொம்பும் மகந்த மார்பும் சிறுகண்ணும் அடி பாரிப்போல் பெருமையரும் பாங்கான பூநூல் அழகும் அவையா தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகனே உனது பாதம் பணிந்தே எனது நாவில் குடியிருப்பார் கணபதியே கணபதியே அனைவருக்கும் கொடுப்பைக்குழி ஒரே சார்ந்த திருமால் வெள்ளிசை குழுவின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். சின்னம் சிறுவனாகிய நாங்கள் இதை கொஞ்சம் வைத்தாங்க. காருவானை பட்டங்களை என்று சொல்லும் அருமையான இந்த நிறுத்தம். ஆமா, இங்கே வீற்றிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார் அம்பை இசைக்கியம்மன் காந்தாரி அம்மன். இவளை பட்டங்களை காரை இசைக்கு அம்மன் என்று சொல்வது வழக்கம். பாட இருக்கிற இந்த வெளிச்சு நிகழ்ச்சியில் எந்த விதமான ஒரு குற்ற முறைகள் இருந்தாலும் உங்கள் குழந்தைகளுடைய மடலையும் வெளியில மதித்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு கிராமிய கலைகளில் ஒன்றால் இந்த வெளிச்சு கலையை சிறியவராகி எங்களுக்கு அர்ப்பித்து தந்த என் குருநாதன் யார் என்று சொன்னார். நான் பாடறிய Bye.
தொழுது இறந்த வெளிப்பதில் வாழ்கின்ற முத்து சுவாமிகள் வாழும் அவில் கொடுப்பை புலிபட்டன் வெளிப்பதில் வாழும் ரத்தினம் நாடார் ராமலிங்கம் புலவர் வாதம் பணிந்து பணிந்து சாஸ்தா வல்லாற்றை உங்கள் முன்னால் பாட இருக்கின்றோம். சரிகரன் புல்வனான ஆதி கொண்டை என்பதில் பெயரில் உரியதோர் தமிழினாலே வந்து நான் கதையாய் கூற செந்திலாண்டனுக்கும் முத்த மூத்த அறிமுகனான துந்தி கணபதி காப்புதாம் மெய்யும் தவத்தால் இறக்கம் விரலால் தூண்டவர வாங்கி சிவநாதனை விரட்டி திருமாலனிக்கு மகிழ்ந்து செல்ல கோலம் கொண்டு சத்தியம் செய்து வரவழைத்த ஐயன் பிறந்த கதையை பாடமதை ஆணை முகவன் காப்புராவே அந்த கைலாகி மலையிலே பகவானும் அறுபதுக்கு ஏக வலுவாக விற்றிருக்கிறவர்கள் பகவானாகி சிவபெருமானுக்கு என்னென்ன அற்புதங்கள் நடக்கிறது ஐயா?
இருக்கின்றார். இளைய மகனாகி முருக பெருமான் பாதுகாத மலர்களை சொரிந்து விட்டு இருக்கின்றார். மருமக்களாகி வள்ளி தெய்வானி இது வாங்கி வெட்டாமறியாமல் வீசி வருகின்றார். மருமக்கள் மாமன் மாமியாருக்கு பணிவிடை பண்றாங்க. ஆமையா, அது மட்டுமா வேற என்ன? 30 கோடி தேவர்களும் 45 ரிஷிமார்களும் சங்கத்தார்கள் சமயத்தார்கள் காயவர்கள் வானவர்கள் கிண்ணறர் கிம்புருடர் எல்லோரும் சூழ அமர்ந்திருக்கும் அந்த வேலைகளை அந்த வாதள லோகத்திலே வாழ்கின்ற அசுரர்கள் நினைக்கின்றார்கள். என்று நினைக்கிறார். தேவர்களை பார்க்கின்ற பொழுது பொறாமையா வருது. எல்லாரையும் உங்களுக்கு பொறாமை. இப்ப ஒரு மனுஷன் சாவில்லை, ஓவில்லை, தீரமில்லை, துன்பமில்லை, ஒன்றுமில்லாம வாழ்றானே. ஆமா, நாமளும் அவர்களை போன்று வாழ வேண்டும் என்று இந்த அசுரர்கள் தேவர்களை அழைத்துக் கொண்டு அப்படியே வந்தவர்கள் என்ன செய்கின்றார்? ஆவதம் கிடைக்க வேண்டுமே என்று ஒரு வீட்டுல மோர் கிடைக்கும் சொன்னாலும் கூட ஆமா, ஒரு பானை மத்து கயிறு இத்தனை வேணும். எல்லாமே தேவை. பார்க்கடலில் கடைய வந்திருக்கிற தேவர்களும் அசுரர்களுமாக இருவருமாக ஆணையை தாழியாக மாமேறு வகையை மத்தாகவும் வாசியில் சொல்லக்கூடிய மாமி கயிறாகவும் சந்திரனை சில்லாகவும் சூரியனை குடையாகவும் கொண்டு தேவனும் ஒரு பக்கம் அசுரர்கள் மற்றொரு புறம் நின்று அமர்ந்து கிடைக்கின்ற பொழுது அந்த வார்க்கடலிலே அப்படி அமத கலசம் விருந்து வருது. காரியத்தில் கண்ணாடி இருந்தாலே அசுரன் பறித்துக் கொண்டு ஓடுகின்றான். சில பேர் அப்படிதான் சாப்பாட்டுல கண்ணோடு இருப்பான், கவனமா இருப்பான். ஆமா, பந்திக்கு முந்துன்னு சொன்னா ஆமா, சாப்பாடு பரவாயில்ல, இங்க எல்லாரும் சாப்பாடு முடிச்சாலும் சபையில வந்து உட்கார்ந்து இருக்கான். சரி, பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். சில இடங்களில் சாப்பாடு முடிச்சுட்டு அப்படியே சுற்றி போயிடுவான். இது சாப்பிட்டு சபையில உட்காரணும் வரா பாருங்க, அவள் தான் நல்லவா. உண்மைதான். அப்படி இன்னும் அசுரனை வைத்துக் கொண்டு ஓடுகின்ற பொழுது பாவம் தேவர்கள் என்ன செய்கின்றார்? தேவர்களுக்கு ஏது கதி உண்டு? ஒரு கதியும் இல்லையே. திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை. அமையா, தேவாதி தேவர்கள் அனைவரும் பார்க்கடல் வெள்ளம் நாராயணனை நோக்கி புலம்புகின்ற பொழுது என் பெருமாள் திருமால் எப்படி வர பாருங்க, எப்படி வருகிறார்? அண்ணன் ஒரு மோகியை போல் மாயவனாகி கடல் அழகான ஒரு மோகினி வடிவம் கொண்டான். அசுரன் எதற்கு மயங்க மாட்டான்? உண்மையா, 5 ரூபா 10 ரூபா தரணும் மயங்க மாட்டான். மனுஷன் எதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும் பாருங்க. உண்மைதான். ஒண்ணுலே சத்தம் போடப்படாது, சத்தம் போடாங்க கொஞ்சம் அமைதியா. ஆமா, சத்தம் போடாது. சாப்பிட்டோம் கொஞ்சம் சத்தம் போடாது. சத்தம் போட்டா திரும்ப பசி வந்துடும். ஆமா, அதான். ஆகையினாலே சரி, இந்த அசுரன் ஒரு மனிதன் பொதுவாக மயங்க வேண்டியது ஆனால் 3 விஷயத்திற்கு தான் மயங்குவார். ஒன்னிலே மது, இல்லை என்றால் மாது,
இதெல்லாம் சோதுன்னா ஆமா. இதெல்லாம் ஒரு மனுஷன் வீக்னஸ் இருக்கதான் செய்யும். இருக்கதான் செய்யும். இதெல்லாம் உத்தமம் இல்லை. சரி. அதுபோல் இந்த அசுரர்களை வைக்க வேண்டுமையானால் ஆனால் ஒரு பெண்ணைத்தான் எதையும் சாதிக்கிறார். உண்மைதாங்க. அதனால என் பெருமாள் மாயவன் அழகானவரும் ஓதி வடிவம் கொண்டு அசுரர் கூட்டத்தை நோக்கி பொம்பளை நடந்தா பாருங்க. பொம்பளை நடக்கிற நிலையை பார்த்து ரசிக்காத மனுஷால் உண்டுமா? அசுரன் எவ்வளவு இருக்கிறோம்? எப்படி தேவர்கள் இந்த அசுரர்கள் நடை பார்த்தா நடை கண்டோர் நடை பொண்ணு வர இருக்க வைத்துகள் வாங்காம பாக்குறான். உண்மைதானே? சில மனுஷன் இப்ப இந்த செல்லு ஒண்ணு வந்திருக்கையா, அந்த செல்லு சபை இருந்தாலும் சில மனுஷன் இப்படியே தான் இருக்கான். பச்சைகள் வாங்காம பாக்குறான். காலம் மாறி போச்சு. பள்ளி இல்லையோ இருக்கோ இல்லையோ செல்லு இல்லாத ஆளு யாரும் இல்ல. தம்பி நான் உங்களை சொல்லல, நம்ம அண்ணாச்சி இருக்கிறது பாருங்க. அப்ப மனோகரான என்னைய சொல்லியாப்பா நீ? அதானே என்னையும் சொல்ல பள்ளி இல்லையே செல்லு இல்லாத மனுஷன் இல்ல. இந்த காலம் அப்பேற்பட்ட காலம். ஆனா ரோட்ல போச்சுலையும் முள்ளு கிடக்கா, குண்டு கிடக்கா, புளி கிடக்கா, கண்ணு கிடக்கா, ஒண்ணும் பார்க்க மாட்டோம். சிலவும் குளத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. ஆமா. தட்டி போனா கூகுள பாத்துட்டு போயிருக்காங்க. கார்ல போனா கூகுள் மேப் பார்க்கலாம். சரி. நடந்து போறவங்களுக்கு என்னைக்கு மேப் பார்க்க குளத்துக்குள்ள அதனாலே இந்த அசுரர்கள் பெண்ணுடைய அழகை பார்த்தா அது மகிழ்ந்து கண்ணை வச்சிருந்தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பெண் பின்னால் அருகே வந்தவள் உங்களுக்கு சண்டை ஒன்று வேண்டாம், உங்க கையில் இருக்கிறது என்கிட்ட கொடுங்க, நானே வந்து வைத்து தருகிறேன் ஆகட்டும் என்று பொம்பளை கேட்டாங்க. கொடுக்காம இருப்பாங்க. கொடுக்காம வாங்கினாங்க. பொம்பளை கைனால வாங்கினதோட அடிப்பா, அது வாங்கினாலும் பொம்பளை கைனால வாங்கணும் அப்படின்னு நினைத்து மோகினி கேட்டாலே அசுரர்கள் கொடுக்கிறார். சொல்கிறாள் உங்களுக்கு கமர்ந்து வேண்டுமானால் ஆனால் நரிசையோட உட்கார வேண்டும். சரி, அமர்ந்து கொள்கிறோம். கண்ணை முடனும் கை கட்டணும் ஐவத்தோடு இருந்து யார் ஒருவர் கடைசியில் கண்கள் திறப்பீர்களோ கடவுளாக ஏற்றுக்கொள்வேன். அதன்படி இந்த அசுரர்கள் அமர்ந்திருக்கிற பொழுது தேவர்களை மறுவரிசையாக வர வைத்து தேவர்களுக்கு மட்டும் அமிர்தத்தை வந்து வைத்து கொடுக்கின்றனர். தேவர்களுடைய வரிசையை முடிந்தது. தெய்வ அமிர்தமானது தீர்ந்தது. மாயமாக வந்த கண்ணனும் மாயமாகவே வலிந்து சொல்கின்றார். கண்ணனை மூடிட்டு இருந்தாலே இந்த அசுரை பொண்ணு உட்கார சொல்ல நம்பி உட்கார்ந்தவனா. இதுவரைக்கும் ஒண்ணும் தரலையே. நம்பிக்கை துரோகம் பண்ணி விட்டானே. கண்ணு திறந்து பார்த்தா பெண்ணை காணும். நம்மளாம் ஏமாந்து விட்டுண்டா. என்ன சொல்றேன்? நமக்கு எதிராக இந்த ராணிக்கார கூட்டம் தேவர்கள் அமிர்தத்தை சாப்பிடுகின்றனர். அவர்களை சும்மா விடக்கூடாது. என்னை சீற்று கொண்டு எழுந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? என்னைப்பால் அவரது நீர் தருகின்றனர். அங்கப்படும் முன்பதாக வந்தவரும் நன்றி அடிவருக்க முடியாது. சரி. தேவர்கள் அனைவரும் ஸ்ரீமன் நாராயணனை நினைத்து விளம்புகின்ற வேளையில் அந்த வேளையில் பக்தர்களை காப்பது
ஆமா அப்ப என்ன பண்றாரு பாருங்க என்ன செய்கிறார் கையில இருக்கிற சுதர்சனத்தை கொண்டு அசுரர்கள் அடைந்து போக விடுகிறார் அந்த சத்ரயமான வாதாள நாட்டில் ஆடவர்கள் சுதர்சனமானது அபி சத்ராயுதம் அசுரனை அழைத்து வருகின்ற வேளையில் அந்த வேளையில் சத்ராயுதம் மட்டும் இருப்பானா ஆமா இறந்த அரசுரரும் கொண்டாடத்தி வாதாளத்தில் இறைச்சு மீன்வர்ணம் சக்கரத்தா இறைச்சு மீன்வர்ணம் சக்கரத்தா இருந்த அரசுரரின் வாதாளத்தில் இருசி முகிலவன் சக்கரத்தா இருசி முகிலவன் சக்கரத்தா மருந்தி இருந்ததோர் அசுரர் குலம் அசுரர் குலம் மகிழ்மணி புலி ராஜசியா மகிழ்மணி புலி ராஜசியா கண்ணனுடைய சக்கராயுதத்தினால் ஆயுதத்தினால் மறைந்தவர்கள் புகை எஞ்சவர்கள் வாதாளத்திலே மறைந்து வாழ்கின்ற பொழுது பாயின பொழுது அந்த கூட்டத்திலே ஒரு பெண்ணானவள் ஆமா சாத்மிகி ராட்சசின் சுரைக்குள் ஒரு பெண் நினைக்கிறார் என்ன நினைக்கிறார் ஐயோ கிருஷ்ண பரமாத்மா ஆ. எங்களை காப்பாற்றின்னு சொல்லவும் சொல்லவும். சக்கராயுதம் விட்டு மறைகின்றது ஆமா. தப்பி விளைத்த இந்த அசுர பெண்மணியானவள் நினைக்கின்றார் என்ன நினைக்கின்றார் நாம் ஒரு ஆண் குழந்தை பெற்றிருக்கிறோமே உண்மைதான் சரிதான் இந்த அசுரர் விலம் அடைந்து விட்டதே என்று ஒரு குழந்தை வேண்டுமே என்று இது சாத்மிகி ராட்சசி எப்படி கவனிக்கின்றாள் எப்படி எழுதுகிறார் சாந்தாலே வரிவழி சாந்தாலே வரிவழி சாந்தாலே வரிவழி வரிவழி சந்தனத்தால் ஓலமிட்டாள் சாந்தாரி தலைவழி சாந்தாரி தலைவழி சாந்தாரி தலைவழி தலைவழி சந்தனத்தால் குளவிட்டால் குளவிட்டால் அன்னமதை இருந்தாமல் அருந்தவங்கள் செய்து வாரார் 12 வருடமாக 12 வருடமாக 12 வருடமாக ஆதேவம் செய்து வாரார் செய்து வாரார் குழந்தை வந்து வேண்டுமே என்று என்று ஒரு குழந்தைக்காக அவர்த்தி செய்தார் ஆமாங்கப்பா என்ன ஒரு காலத்துல குழந்தையை நிறைய பெத்தெடுத்தாங்க ஒரு வீட்டுக்கு 10 12 பிள்ளைக்கு குறவே இல்லை உண்மைதான் 20 வரைக்கும் இருக்கின்றன இப்போ ஒரு பிள்ளைக்கு பெத்தெடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி ஆமையா குழந்தை வேண்டாம் என்று இப்போ அரசாங்கம் சொல்லுது குழந்தை வேணும் மறைச்சு பிறப்பு விகிதம் குறைவுன்றார் ஆமையா இப்படி ஒரு குழந்தைக்காக இதை ஆட்சி அவமதிக்கிற வேளையில் இருக்கின்ற வேளையில் பகவான் சிவபெருமான் கனவியை காட்சி கொடுக்கின்றார் அடேங்கப்பா பெண்ணே ஆண்டவா என்னை நினைத்து நம்பிருந்த இளமை வேதம் அவனுக்கு என்ன வேண்டும் ஆண்டவா இந்த பாதாள நாட்டை ஆளுவதற்கு எனக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு வர வேண்டும் ஐயனே ஐயோ நீ குழந்தைகள் இருக்கிறார் சமயத்தை பார் என்ன ஆயிற்று சமயம் அங்கு இங்கு அடையும் திருவாயில் இருக்கிறார் இருக்கட்டும் இந்த நேரத்தில் நான் வெள்ளையை தந்தால் அந்த வெள்ளையை நான் ஒரு குறையோடு பிறக்கிறதுனால் என் குறையாக இருந்தாலும் சரி எனக்கு குழந்தைக்கு நான் தந்து விட்டு தான் செல்ல வேண்டும் இல்லை நான் தங்களுடைய பாதத்திலேயே உயிரை வைத்துக் கொள்வேன் சும்மாதியே சொல்லாத ஆமா பொம்பளை பிடிச்ச முடிவாத ஆமா. எனக்கு தந்தம்மா ஆகட்டும் அனைத்தையும் பாக்கியம் பாதத்தில் விழுந்து செத்துலதான் ஒரே விளக்கமா வச்சுட்டு இருக்கா ஆமா வேற என்ன செய்வது பகவான் காட்சி விடுத்து வரையவும் மறையவும் ரிஷிகற்பம் ராத்தினார் என்பதை கிடங்கவே இளங்கவே 10 மாதத்தினார் போன்று ஆமா பரிபூரணமாக ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் உங்கப்பா சண்பிள்ளை என்றாலும் அது ஆண் பிள்ளை அல்லவா அந்த குழந்தை எடுத்து
எடுத்து கொப்பாடனைக்கு தொட்டில் கொடி அறுத்து குழந்தையை தொட்டில் ஏற்று ஆமா தாளாட்டுகிறார். எப்படி சித்திரப்பு சோலையிலே குழந்தை 28 நாள் ஆகுது. 28 கட்டி பெயரிட வேண்டும் என்று அருளைய பெயரிடுவோம். ஆமாய்யா உண்டு. ஐயோ சில குடும்பம் பிரிஞ்ச குடும்பம் கூட உண்டுப்பா. உண்டே ஆகினாலே பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுடைய பெருமை அன்பு தெரியும் என்று சொல்லி இந்த நேரத்துல குலத்தின் மேல் சேர்த்து தான் போட்டிருக்காங்க. அவனுடைய பேர் சுப்பிரமணியன் இருந்தா அவன் நாடா இருந்தா சுப்பிரமணிய நாடா, பிள்ளைவாள இருந்தா சுப்பிரமணிய பிள்ளை, ஆமா செட்டியார் இருந்தா சுப்பிரமணிய செட்டியார் உண்டு. மேல் போட்டா அது போன்று குழந்தைக்கு பத்மாசுரன் என்ற வல்லரக்கன் என்று பெயர் சூட்டி நலமுடனே வளர்த்து வருகிற பொழுது இந்த பாலகனாகி வல்லரக்கன் பத்மாசுரன் வளர்ந்து வருகிறான். வயது இருக்கிறது தெரியுமா? என்ன வயதியா? உனக்கு 1 2 சொல்லி 5 வயது ஆயிடுச்சு. அடேங்கப்பா. 5 வயதிலே அறிவு வருத்தங்கள் உண்டு. கல்வி ஆமா. அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது வலது எடுத்து இடது காதை தொட சொல்லுவாங்க. அந்த கையை எட்டலி என்ன இடது காது தொடலன்னா விவரம் அவ்வளவு விட்டு உனக்கு இந்த விவரம் வரல. நீ போய் படிச்சுட்டு போ. அப்படி இல்லப்பா. ஆமா பிள்ளை குடிச்ச பால் கூட வாடி இருக்காது. பால்வாடின்னு ஒரு மையம் அங்கன்வாடி. ஆமா நீங்க பெத்து போட்டு நாங்க வளர்த்துக்கிட்டோம்னு சொல்றாங்க. ஆமா 5 வயதாக இந்த வேளையில் அறிவு வைத்திருக்கின்றி மகனை வரவழைத்து நம்பத்த ராசா பள்ளிக்கூடம் போயிட்டு வாப்பா. பள்ளிகள் சென்று படித்து பையனை படிக்க வைத்தார்.
பெருமளத்திற்கு சென்றவன் என்ன படித்தான் பாருங்க. என்ன படிக்கின்றார்? அந்த காலத்துல பிள்ளைகள் எல்லாம் எந்திரிச்சிருந்து வாத்தியார் உட்கார்ந்து இருந்து சொல்லி கொடுத்தார். ஆமா. இப்ப எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் ஜம்முனி உட்கார்ந்து இருக்கும், வாத்தியார் மட்டும் நின்று நிக்கிறேன். ஆமா. ஆனா முதலாக 4 வேதங்களும் 6 சாஸ்திரங்களும் 13 ஆகமங்கள் 28 ஆகமங்கள் 32 தர்மங்கள் 64 கலைஞானங்கள் 96 பயின்று வருகின்ற பொழுது இந்த பத்மாசுரன் வல்லரைக்குடைய வயது ஒரு 12 13 வயது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் படிக்கிறார்? ஆணையற்றம் முதலியற்றம் வில்யுத்தம் மல்யுத்தம் அறிவுரை விடுமுறை கூடுவிட்டும் கூடுவாயும் குசலத்திலும் முதல் கொண்டு கட்டு வருகின்றார். அடேங்கப்பா. படித்து வருகிறவரை இவருக்கு வயது ஒரு 18 வயது. 2 கட்டா வயசு. 18 நாள் அந்த காலத்துல பெரிய மனுஷா இருப்பான். ஆமா. 10ஆம் கிளாஸ் படிக்கிறவன் பொண்ணு கட்டுற வயசு மாதிரி அப்படி இருந்தான். சரி. அப்ப வர வர குறுகி போய் மனுஷன். ஆமா. இவன் எத்தனை படிக்கிறான்? இவன் பிளஸ் என்ன பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறான். பார்த்தா நம்ப முடியுதா? 19 வயசு. நம்ப முடியுமா? முடியலையே. அந்த 18 வயதிலே அந்த கட்டிடம் காலை வாலிபம்னா. வாலிபம்னா அர்த்தம் என்னடு தெரியாதுயா. நான் இதங்க கண்டேன். அவன் புரிஞ்சு இருக்கான் பாத்தியா? இப்படி கூரை வளைச்சு உட்கார்ந்து இருக்கிறேன். இவனை வாலிபம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நிமிர்ந்திருந்தான். ஆமா. எவனையும் எதிர்த்து ஒரு கை போராடுமா? அந்த கட்டிடம் காலை வாலிப பருவத்திலே உள்ளது. கல்யாணம் பண்ணி வச்சா ஒரு இடமும் ஓட மாட்டான். ஆமா. கால் கட்டு போட்டுற வேண்டியது. கல்யாணங்கிறது கால் கட்டுன்னு சொன்னாங்க. ஆமா. கால் கட்டுங்கிற கல்யாணத்தை பண்ணி வச்சான். வைத்து நேசமுற்றாள் என்று பண்ணி திருமணம் முடித்து அந்த வாடாளி லோகத்தை இவன் எப்படி ஆண்டு வருகிறான் பாருங்க. எப்படியா? அரசு புரிந்து எல்லா மனுஷனுடைய விளக்கம் தான். ஒரு இடத்துல புதுசா வந்தா எல்லா வேலையும் நல்ல வெளுக்க நல்ல முறையில் செய்ய காலம் கடந்து போக போக மனதில் கெட்ட எண்ணம் கூடுகிறது. அது போன்று இந்த பத்மாசுரன் வல்லரைக்குடைய அரசாட்சி காலம் கடந்து போக போக கொடுங்கோல் ஆட்சி செங்கோல் பிடித்தவன் கொடுங்கோல் ஆட்சியாக செய்து வருகின்றான். இதனால் என்ன பண்றான்? என்ன செய்கிறான்? எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்கிறான். ஆரம்பிச்சுட்டான். ஆமா. ஒரு மனிதனுடைய ஆட்சியிலே அவன் நல்லாட்சி செய்தால் அவனுக்கு ஒரு மழை உண்டுமா? உண்மைதான். கோயில பூசை பண்ற இவரு இல்ல பூசாரி. இவரு பூசாரினா வேதம் கற்ற பிராமணர்கள். வேதம் ஓதுகின்ற வேதியருக்கு ஒரு மழை. நீதி மன்னர் நிறையினருக்கு ஒரு மழை. 2 மாத கற்புடைய அங்கையருக்கு ஒரு மழை என்று மாதம் 3 மழை பெய்ததா? சென்னாலை கொடுமை ஆட்சி தான் பாருங்க. ஆட்சினாலே 12 வருடங்கள் அந்த பாதாள லோகத்தில் மழை என்பது உண்ண உணவில்லை, கொடுக்க உணவு இல்லை. மக்கள் மடிந்த அவதி கொஞ்சம் நஞ்சமல்ல. சரி. இதெல்லாம் இவன் காணுவானா? கருத்து கொள்ளாமல் மக்கள் எத்தனை நமக்கு தேவை வரி கஜானா நிரம்பணும். என்ன நடந்தாலும் கேட்டியா போ. சரி. பாக்கெட் நிறைய. ஆமா. இவர் வரிக்கு மேல் வரி வைக்கிறார். காரணமாக பார்த்தார்கள் சிற்றரசுகள் ஒன்று சேர்ந்தார்கள். ஒரே ஒருத்தை இருந்துட்டு நம்மளை எத்தனை சித்திரவதை வச்சாங்க. இவர் மட்டும் இருந்தா அதான் ஒன்று இல்லை என்னாக்கி விட வேண்டும் என்று
என்று கடம் கஜம். கஜம் கஜம் கதாதிகள் 4 வகை படைகள். சொன்னவன திகைச்சிட்டான். இது வரைக்கும் அப்படி சொல்ல மாட்டானே. ஆமா, ரத கஜ துரக பதாதி. சரி, ரதம்னா என்ன, கஜம்னா என்ன, துரகம்னா என்ன சொல்லுப்பா பார்க்கலாம். துரகம்னா என்ன? எனக்கு தெரியாது ஐயா. ஆமா, யானை படையா? எப்பா, துரகம்னா குதிரைப்படை. சரிடா. கஜம் யானை, ஆமா. ரதம் தேர்ப்படை, பதாதிகள் காலாள் படைகள். அடேங்கப்பா. இந்த 4 படைகளோடு படைகளோடு எல்லாரும் சொல்லிட்டு போய் 4 படை நினைச்சாக்கா தெரியாது. தெரியாது. அரக்கனை ஒட்டி முற்றுகையிடும் இந்த வேளையில் அந்த வேளையில் அரண்மனைக்குள் இருந்து பார்க்கின்றான். என்ன செய்கிறார்? ஐயோ ஆண்டவா, நான் என்ன செய்வேன்? இந்த பத்மாசுரன் மல்லரைக்கு நடிக்கிறான் பாருங்க. அப்படி அண்ணன் நீரம் இல்லை, ஆதி பாராளும் உலகில் படை வாழ்வதற்கு ஐயோரையும் காணவில்லை. ஐயோ கடவுளே, என்னை சுற்றி ராஜாக்கள் வளைந்து கொண்டார்கள். இவன் என்ன செய்வேன் என்று அழுது விளம்பிக் கொண்டிருந்தவன் இருந்தவன் தப்பித்து விடுமே. ஆமா ஒரு ரகசிய சுரங்கப் பாதையை கண்டான். கண்டு அது வெளியே ஓடினான். எங்க வந்து சேர்கின்றார்? இவனுடைய வரத்திலே வந்து சேர்ந்தான். அது எப்பேற்பட்ட வருவது? பொல்லாத வரம். அடேங்கப்பா. அப்ப நினைக்கிறான், என்ன நினைக்கிறார்? இனி நம்மை நிலைத்து வந்தார்களே ராஜாக்கள். ஆமா, வரட்டும் முறையை பார்க்கிறேன். சில மனுஷன் ஆள் இல்லாத கூட்டத்தில் தான் அப்படி பேசுவான். சரி, நான் ஏன் அப்படி வந்து தெரியுமா? இதெல்லாம் நான் நடந்து நினைச்சேன்னா நடக்குது வேறான். வீட்டுல வெளியில புலி மாதிரி பேசுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள எல்லையா இருப்பா. பதுங்கிடுவான். அப்படிதான் மனுஷன் அப்படிதான் வேணும். அது கொண்டு இவன் ஆளில்லாத கூட்டத்தில் போய் பேசுறான். அப்படி இனி வரட்டும் நம்ம இருக்கிறேன் அதானே அப்படி நினைக்கிற பொழுது பொழுது இந்த உலகத்திலே பெரிது இதுவரை நினைத்தார். இந்த உலகத்தில் பரிசு என்ன? அண்ணே, என்ன பொறுத்த அளவுக்கு தெற்க இருக்கக்கூடிய கடலை என்னுடைய குடலும் தான் பெருசு. கடலும் குடலும். அப்படின்னா இந்த பாலா போன குடல்ல பிறந்த 6ஆம் மாசத்துல இருந்து அள்ளி அள்ளி தான் போட்டு பார்க்கறதுக்கு அட்டை வைக்கிற காலத்துல இதுல ஒரு நாள் நிறைஞ்ச பாடு இல்ல. இல்ல. அது சரிதான். ஆமா, ஆனா என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? தொண்டன் பெரியவன் என்று சொன்னார். அடேங்கப்பா. இந்த உலகத்திலே பெரியவன் அவன் தொண்டனாக பக்தனாக இருந்து விட்டால் இறைவன் அவனை தேடி வந்து விடுவானா? சரிதான். அப்ப பெருசு வந்தனே. ஆமா, தானும் ஒரு தொண்டனாக சமயம் இழுமை என்று என்று இந்த பத்மாசுரன் வல்லரக்கனை செய்கிறான் பாருங்க. என்ன செய்கிறார்? ஆணை மாற்றி அணிகள் மாற்றி அணிந்தவனில் பொழுது மாற்றி ஆணை நீக்கு வரிசை நீக்கு வனத்தை நோக்கி மாடுவாக்கி ஆணை நீக்கு வரிசை நீக்கி வனத்தை நோக்கி மாடுவாக்கி
மாற்றினார். எந்தெந்த தொழிலை செய்கிறோமோ அந்த தொழிலுக்கு தக்கவாறு மாறுவது இயல்பு. பக்தனாக இருக்கா பட்டி பிதாம்பரத்தை அணிந்து பிரயோஜனம் உண்டுமா? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா ஆணையும் மாற்றினார். ஆமா, அணிகலங்களை நீக்கி நீக்கி நினைத்து ஒரு இடத்தில் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். எப்படி இருக்கிறான்? எப்படி? ஓ நம சிவாய என்று அமரிக்கிறவளையில் சரி அமரினை அறிந்தார் பகவான் சிவபெருமான். ஆமா, இவருக்கு காட்சி கொடுக்க போகணும். எதற்கு சுவாமி? என்ன பாருங்க, என்னாச்சு? சுவாமின்னு சொன்ன சில மனுஷனுக்கு கொண்டாட்டிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். ஆமா, ஆனாலும் எல்லாருக்கும் அப்படி வாய்க்குமா? வாய்க்காது. சொன்னப்பா தாரம் வாய்த்தது வள்ளுவருக்கு, தம்பி வாய்த்தது ஸ்ரீராமனுக்கு. கொண்டாட்டி விட்டு சில மனுஷன் ஒரு இடம் போயிட முடியாது. சிவனுக்கு கூட இந்த நிலைமைதான். பார்வதி நானே மாறேன்னா வேண்டாம் பார்வதி. சில பொம்பளைக்கு தான் எங்க போனாலும் எங்க கூட்டிட்டு போவோம் ஓய்வு நிறுவா. ஆமா, முதல் அத்தானா கடைசியில ஓய்வு நிறுவா. கடைசி நேரத்துல மருமம் வந்துட்டான்னு சும்மா கடக்க மாட்டாரப்பா. இவருக்கு அவர் இவங்க அவனுவா. இது வலயத்துள்ள பண்பாடு தானே, இயல்புதான் இது. அது ஒன்று அப்பனா நாம எங்க பொண்ணு கிட்ட கல்யாணம் பண்ணணும். பார்வதி நாம ரெண்டு பேரும் போயிட்டோம்னா இந்த உலகம் இருளாகும். அப்படியானால் நந்தி வரவழைத்து நந்தி ஆண்டவா நீ சென்று இந்த பத்மாசுரன் வல்லரக்கனை கொட்டி வாங்கினவுடனே என்றவுடனே வல்லரக்கன் அவன் தவம் செய்த இடத்திற்கு வந்தார். ஆமா, அங்கும் இங்கும் பார்க்கிற பொழுது ஒற்றிற்குள் இருந்து சிவநாமம் கேட்கிறார். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவநாமத்தை உச்சரிக்க இவரை கைவிட்டு எழுப்பினார். கைவிட்டு விடுவார். மெய்விட்டுமானால் விடப்பட்டு விடுவார். இவன் செவிக்கு இனிமை விட்டு வேண்டும் என்று இறைவன் சுபெருமானை மேலே கீது கொண்டை பாடுகிறார். சரிதா? எப்படி பாடுகிறான் பாருங்க. எப்படி? உங்களுக்கு இப்ப இந்த சாஸ்தாங்கத்தை இப்ப முடிச்சோம். அடுத்துல இங்க அம்மா பட்டமழகாரி தானே பாடு கொண்டிருக்கோம். ஆமா, வேற பாட முடியாது. ஐயம் பிறந்துருட்டுமா அதுக்கப்புறம் உனக்கு தொடங்குறேன். ஆமா, அம்மா கேட்கிறப்பா சரிதான். சொல்லாதவா இப்படி தவறிக்கிற வேளையில் அந்த வேளையில் பகவான் சிவபெருமான் அந்த இளையவரை கலைத்து என்ன வர வேண்டும் கேட்டால் இவருக்கு தூண்டு வலிக்கு தலைவரைக்கு கேட்டான். கேட்ட உடனே தந்தையும் சிலரை வாங்கிட்டு வந்த மருந்த சில மனுஷன் ஆத்திரத்தில் ஓடிடுவான். தேவர்கள் அனைவரும் நாரதன் சூழ்ச்சியினால் மீண்டும் மரத்தை சோதிக்க வேண்டும் என்று கைலாயவரைக்கு இவன் ஓடி வருகின்ற இந்த வேளையில் அந்த வேளையில் பத்மாசுரன் வல்லரைக்கனுக்கு பயந்து யாரெல்லாம் ஓடினார்கள் என்றால் யாரெல்லாம் ஓடுகிறார்? மாணவர்கள் ஓடினார், மறையவர்கள் ஓடினார், மாணவர்கள் ஓடினார், சிவனை விரத்துகிறான். திருமாலை நெஞ்சமடைந்து ஒரு பொல்லாத வகக்கண்டத்தில் வம்பா மாட்டிவிட்டேன். அவரை கொன்று என்னை காக்க வேண்டும் என்று சொன்னவுடனே அரக்கனை கொல்லணும் சொல்லி வச்சான். நான் இப்ப மாடு மேய்ச்சிட்டு நிக்கிறேன். இந்த மாட்டு விஷயத்தை விட்டுட்டு எப்படி அவனை கொல்றது அப்படின்னா ஒண்ணு சிவமா என்ன சொல்லுங்க. நீங்க இந்த கோலாராக சமைங்க, அரக்கனை கொண்டு வருகிறேன் ஆகட்டும் அப்படின்னு சொன்னவுடனே மடையன் அல்லவோ மாடு மேய்ப்பா, மகாதேவர் மாடு மேய்க்கலாமா, இளையன் அல்லவோ ஆடு மேய்ப்பான், இந்த ஈசன் ஆடு மேய்க்கலாமா, இந்த ஈசன் ஆடு மேய்க்கலாமா. மாடு வைக்கணும் சொன்னேன். சிவன் மாடு வைக்கிறதா? ஆமா, மாடு வைக்கிறது
ஆடு மேய்க்கிறவர் இடைய. மச்சா, அப்ப கொலை செய்யறவன் தானே கொலை செய்யணும். இந்த கோபாலன் கொலை செய்யலாமா? என்ன ஒரு நேரத்துல உங்களை கோனாருன்னு சொன்னதுக்காகவா என்னை கோனாருன்னு சமயம் சொல்லிட்டு சமயம் வருது இல்லவா? சரி மாப்பிளே, அப்படி எனக்கு கதை நல்ல முறையா நடக்கணும். நீங்க நான் கோனாராக சமைக்கிறேன் என்று சிவபெருமான் இடையில் வேஷம் கொள்ளவும். சரி, அரக்கனை கொலைவிடும் என்று அச்சுதம் வச்சிமால் என்ன செய்கிற? நடந்து திருமகள் அவிடவிட்டு நாகரால் விடுத்த வரம் சோதிக்க தொடர்ந்து வந்த அரக்கனை கொல்ல துணைக்கு எது வேஷம் கொள்வோம் என்று படர்ந்த ஆலினவில் பள்ளி கொண்டும் வச்சிமால் மிகில் வண்ணம் சிறுமமாறி நடந்து உருவாக வேண்டுமென்று மாயவன் கண் வடிவம் எடுத்தார். மாற்றி மோகினி வடிவம் கொண்டார். பெண்ணாக வடிவெடுத்து பெருமாள் இருக்கிறார். ஒரு பெண்ணு பிறப்பிலே எத்தனை அழகுடைய பிறந்திட்ட போதிலும் செயற்கையாக கொஞ்சம் அழகு சேர்த்தால் பெண்ணிற்கு விரவி உண்டிருந்தார். உண்மையா? மண்ணிட மண்ணிற்கு அழகு, பொன்னிட பெண்ணிற்கு அல்லவா அழகு? பெண்ணுக்கு பொன்மணிகள் வேணப்பா. ஆமையா, ஆம்பளைக்கு ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் வேண்டாம். ஒரு கோமணம் துண்டும் போறது. பெண்ணுக்கு அப்படியா உச்சி முதல் பாத வரைக்கும் சூட்டிடுவாங்க. எல்லா பகவான் கிருஷ்ண பரமாத்மா எப்பேற்பட்ட வழிகள் அணிந்தார் பாருங்க. பாடகம் சிலது மூக்குத்தி காலிலே அந்த காலத்துல பாம்பனம் போட்டார். ஏன் பாம்பனம் போட்டது தெரியுமா? எதனால ஐயா? பெண்களுக்கு பாம்பு மாதிரி ஒரு குணம் உண்டுமா. அந்த பாம்பு மாதிரி உள்ள குணம் அடங்கட்டுதான் பாம்பு அடங்க அடங்கி போ. காதை வடிச்சு குணுக்கு போட்டு அந்த பாம்படத்தை போடுறதுக்குள்ள ஒரு வழி அழைக்குவாங்க. பாம்பரன் ஒரு ஆபரணம் போட்டா சரிதான். நெற்றி தலையில பார்த்த நெற்றி வரை உச்சி வரை திருமணம் எத்தனை ஆபரணங்கள் ஒரு பெண் அணிந்திருந்த போதிலும் திருமணமான பெண் இவள் என்பதற்கு கழுத்துல தாலி. ஏன் தாலி பெருந்து எதனாலயா? ஏன் வந்து எங்களுக்கு எப்படியா தெரியும்? தாலில இப்பதான் நாம பவுன்ல வாங்குறோம். ஒரு டாலர் வாங்கிட்டோம். அந்த காலத்தில் காலம் என்றால் பனை ஓலை. சரிதான். பனை ஓலையில தான் இந்த நற்கெழுதி கட்டுவாங்க சொல்லுவாங்க பாருங்க. ஆமா, எழுதி கட்டுறது. அது பனை ஓலையில தான் செய்தான். இந்த பனை ஓலைய அதை நல்ல கோர வச்சு அதுல இன்னார் மகள் என்ன இருக்குன்னு சொல்லி கல்யாணத்தை தீர்மானிச்சு எழுதுவாங்க. மஞ்சள் தடவி அது நூலால் கட்டி மஞ்சள் கேரள கட்டுவது. தாலம் என்கிற பனமூலையில் இருந்து கட்டுவதனால தாலி செய்தார். பகவான் கிருஷ்ண பரமாத்மா அணிந்த தாலி தாலி அது பத்திரிமா தீரங்கத்தில் தாய்
அப்படின்னா பெரிய பவுலா இருக்குமோ தெரியலையே. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? பத்திரி மாற்று தங்கம் 10 பங்கு தங்கமும் சரிதான், 6 பங்கு மாற்று தங்கம். அது இந்த மாற்று தங்கம் செம்பு சேர்க்கணும். தங்கம் உடைஞ்சு போயிடும். சரி, செம்பு சேர்த்தாலும் அது பவுன் ஆகிறது. பத்திரி மாற்று ரங்கத்தினால் பசுவன்னால் ஒரு காயழிந்து மனத்தில் வருகிற பொழுது கண்ட உடனே மோதும் கொண்டான் அப்பாசன் வல்லரக்கன். என்ன பெண்ணே, என்ன உன்னை கண்டவுடனே எனக்கு உன்னோடு வாழ வேண்டும் ஒரு ஆசை இருக்கிறது. சரிதான், எனக்கு நீ இணங்குவாயா? மோகினி பெண்ணாகி கிருஷ்ண பகவான் சொல்லுங்க. என்ன சொல்லுகிறார்? பெண்ணே, என்னை கண்டவுடனே நீ மயங்கி விட்டாய். ஆமா, அது எனக்கு நல்லா தெரியுது. ஏற்கனவே கல்யாணம் ஆனவள் அப்படிதான். சரிவா, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். எனக்கு ஒரு சக்தி பண்ணி கொடுப்பியா? ஆகட்டும். நான் உனக்கு வாழ்க்கை வழின்னு சொன்ன உடனே என்ன சத்தியம் நேசமுட்டாளை விட்டு உன்னை தொட்டு என் தலையில் 3 தரம் சுற்றி தொண்டைக்கு நேராக நீட்டினால் போதும் என்று சொல்ல உடனே இந்த சண்டாளபாவி என்ன செய்கிறார்? பத்மாசுரன் வல்லரக்கன் பகவானிடத்தில் மரம் பெற்றிருக்கிறோம் என்று அறியா. சரி, பாவி பொம்பளை மேல் கொண்ட காதல் காரணமாக சத்தியம் என்ற பாரு ஆகட்டும். நாராயணமூர்த்தி மீண்டும் இடையர் விஷயத்தில் வரார். சிவபெருமான் சந்தேகம் வருது. நம்ம மாப்பிள்ள போகும்போது நல்லா போனாரு, இப்ப வரும்போது கையில ஒரு தடிக்கம் ஊதிட்டு வராரு. இவர் கொண்டிருப்பாரோ இல்லையோ தெரியல. அரக்கனை கொண்டு வருவேன் என்று போனீர்களே, ஆமா கொண்டீர்களா? அது உண்மையா பொய்யா? உண்மைதான். கொண்டு கோலத்தின் வேஷத்தை எங்கிட்ட கொஞ்சம் காட்டுங்க. ஐயோ, காட்டுற குடும்பத்துல பிரச்சனை வந்துருமே. நீங்க பண்ணிருக்கிற வேஷம் எனக்கு புரியுது. உங்க புருவத்துல மை இருக்குது, சரிதான். உங்க நெற்றியில நாமம் அப்படியே திலகம் இருக்கிறது. என்ன அந்த பெண்ணாக வேஷம் எடுத்தீங்களே, கொஞ்சம் காட்டுங்க மச்சான். மச்சானோ புரியாம பேசிட்டு இருக்க. நீங்க பொறுக்க மாட்டீங்க. நான் பொறுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நான் பொறுப்பு மச்சான். பொறுத்துக்க மாட்டீங்கன்னு சொல்றேன். காட்டுகளே என்ன என்று சொன்னபடி மும்மூர்த்திகளும் தேவர்களும் காணும்படியாக மோகினி வடிவத்தை எடுத்தார் பாருங்க. இதை பார்த்துட்டே இருந்தாரு சிவபெருமான். இவர் ஆள் ஆட்டமும் நயமும் நடையும் பார்க்கிற பொழுது பார்வதி தான் நிற்கிறான்னு பைய நெருங்கி போறார், அவர் விலகி போறார். சரிதான். ஆனாலும் சிவபெருமான் சூடு. ஆமா, சிவன் திருநீர் அணிந்தால் தெரியும். சிவபெருமான் சூடு. உண்மைதான். விஷ்ணு தட்பம். ஒரு பல்ப் எரியும்னா 2 பேர் போட்டாதான் பல்ப் எரியும். பாசிட்டிவ் நெகட்டிவ் உண்டுமா? ஆமா. அது ஒன்று. சிவன் வெப்பம், இவர் தட்பம். இவர் விலகி போறாரா? போக இன்னும் 2 விலகலாபத்தினாலே சிவபெருமானுக்கு தன்னை அறியாமல் சக்தி என்ற ஞான நிலை பிறந்தது.
அதை பார்வதி கையிலே வாங்கினாள். வாங்கி கரியிருந்த விஷ்ணுடைய அழகிலே இவன் மயங்கி பிறந்த இந்த விந்துவே கரிகிற புத்திரனை விரவி செய்வோம் என்று எந்த நாளைகளை விரவி செய்கிறார் பாருங்க. இந்த நாளையிலே நாளைகளே ஐயன் வந்து பிறந்தார். வந்து பிறந்தார். சாஸ்தா வரலாறு அதை இத்துடன் நிறைவேற்றிவிட்டு